ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ், உங்கள் வெஸ்ட்ஃபீல்ட் ப்ரோப். இன்றைக்கி நம்ம வந்து வெஸ்ட்ஃபீல்ட் ப்ரோப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் இன்ஃபோ அப்படின்ற ஒரு டைட்டிலில் வந்து ஹவு டு ரைட் அண்ட் அனானிஸ்டி, ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் இட். ஸோ இதான் நம்மளோட தலைப்பு இன்றைக்கி. ஸோ நம்ம அந்த தலைப்பில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து எப்படி வந்து நம்ம ஒரு எக்ஸாமை வந்து எதிர்கொள்கிறது, அதே மாதிரி எப்படி அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது, எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றத விட எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் அப்படின்னாலே நமக்கு வந்து வேஸ்ட்டாக நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம 3 கேட்டகரியாக வந்து பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா தியரி, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்ளமேட்டிக், அண்ட் அனதர் ஒன் இஸ் ப்ராப்ளம் கம் தியரி ஆர் டெரிவேஷன்ஸ் லைக் தட். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங்ஸ் ஒரு சப்ஜெக்டை வந்து எக்ஸாம்பிளாக நம்ம வந்து பேச போகிறோம். தட் சப்ஜெக்ட் நேம் இஸ் CRA 332 ட்ரோன் டெக்னாலஜிஸ் ஃபார் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். All department have in open elective. So many of them choose this paper because it is comes under the emerging technologies. ஸோ இதுதான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம், டைம் யூஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி வந்து நம்ம வந்து பேப்பர்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறது, எப்படி டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறது, என்ன மாதிரி கரிக்குலம் வந்து இருந்துச்சுன்னா, என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கோர்ஸை நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது, எப்படி நம்ம வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து ஒரு 6 பேப்பர் இருக்குது இந்த செமஸ்டர் அப்படின்னா, அதில் அது தியரியா, ப்ராப்ளமா, இல்லை ப்ராப்ளம் கம் தியரியா, ப்ரோக்ராமிங்கா. ஸோ இப்படி நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணணும். கிளாஸிஃபை பண்ணிவிட்டு தியரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மோஸ்ட் ஆஃப் த பேப்பர்ஸ் வந்து ஃபைனல் இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தியரியாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேப்பர்ஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டட் கோர்சஸாக வருது ஃபார் CSE அண்ட் IT, சைபர், ADS and AML and computer science, business management, like that. ஸோ ஃபார் மெக்கானிக்கல் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் சிவில், அக்ரி அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பேப்பர் வந்து தியரி அண்ட் ப்ராப்ளமேட்டிக் ஆல்சோ. ஸோ நம்ம இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கவர் பண்ணுறோம். செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட் இயர் ஆல்சோ. ஸோ இதில் நிறைய பேசிக்ஸ் விஷயமும் இருக்கும், கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டாக வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான விஷயமும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு இயராக அப்படியே வந்துடுவோம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம CRA 332 ட்ரோன் டெக்னாலஜிஸ் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளாக இதில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ ட்ரோன் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 5 யூனிட்டு. 5 யூனிட்டில் பார்த்திங்கன்னா 5 யூனிட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று இன்டர்லெவன்ட்டு தான். ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ் கிடையாது, ஓப்பன் எலெக்டிவ். ஸோ எமர்ஜிங் டெக்னாலஜி அப்படின்னு வரும்பொழுது தி சப்ஜெக்ட் ஹாவ் அ 5 கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். எவ்ரி சப்ஜெக்ட் ஹாவ் அ 5 கோர்ஸ் அப்ஜெக்டிவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் ஆஃப் ட்ரோன் கான்செப்ட்ஸ். தட் இஸ் த ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ், தட் இஸ் ஃபஸ்ட் யூனிட், இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரோன் டெக்னாலஜி. அந்த ட்ரோன் டெக்னாலஜிலேருந்து நம்ம என்ன படிக்கிறோம், இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரோன் டெக்னாலஜி அப்படின்ற யூனிட்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ் ஆஃப் ட்ரோன் கான்செப்ட்ஸ். After that, second unit is to learn and understand the fundamentals of design, fabrication and programming of drone. So the unit 2 is fabrication and programming. Unit 3 is drone flying and operations. By studying this unit to impart the knowledge of and flying and operations of drone. And the fourth unit is drone commercial applications. That is applications, simply we said that is applications, to know about the various applications of drone. And fifth unit is future drones and safety. That is to understand the safety risks and guidelines of fly safely. So these are all the 5 course objectives for drone technology subject. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸை பற்றி எப்படி நம்ம வந்து படிக்கிறது, எப்படி நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிட் 1 அப்படின்றது வந்து இன்ட்ரோடக்ஷன். ட்ரோன் டெக்னாலஜினா என்ன, எப்படி நம்ம வந்து அதை நம்ம வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது, அதோட டெர்மினாலஜிஸ் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, எப்படி அது ஆரம்பிச்சிச்சு. இன் மிட் 90s itself US Army they use this unmanned aerial vehicles. In 2013, around 2013, all of them use it like Android mobile. So the history of the drone, it's very very important. Why we invent this? Because the drone no need any men to drive it, so it is safe and the shape is like
small, like a prototype. So drone concept, in the first unit, drone concept, vocabulary, terminology, history of drones, types of current generation of drone based on their method of propulsion, drone technology, impact on the business, drone business through entrepreneurship, opportunities, applications for entrepreneurship and employability. ஸோ அந்த ஃபஸ்ட்டு யூனிட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரோன்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதில் வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும், ட்ரோனில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றது தான், அதை வச்சு என்ன வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது, அதுதான் முதல் யூனிட். ரெண்டாவது யூனிட் என்ன அப்படின்னா, ட்ரோன் டிசைன், ஃபேப்ரிகேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங். ஸோ வந்து ட்ரோன் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, அது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள், தட் இஸ் UAV, ஓவர்வியூ ஆஃப் மெயின் ட்ரோன் பார்ட்ஸ், என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, டெக்னிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த parts, functions of component parts, assemble a drone, the energy source, level of autonomy, drone's configuration, the method of programming drone, download program, install program on computer, running the programs, multi-rotor stabilization, flight mode, Wi-Fi connections. ஸோ அந்த ட்ரோனை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறது, அதை எப்படி வந்து ரன் பண்ண வைக்கிறது. ஸோ இதுதான் ரெண்டாவது யூனிட். தேர்ட் யூனிட் வந்து ட்ரோன் வந்து இப்படி பறக்க வைக்கிறது, அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபோர்த் யூனிட் வந்து கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ், எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர், கார்கோ, மெயில்ஸு. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல டிரான்ஸ்மிஷன்ஸு, பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ஃபிலிமிங் அண்ட் பனோரமிக் பிக்சரிங், இந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபிஃப்த் யூனிட் இஸ் ஃபியூச்சர் ட்ரோன்ஸ் அண்ட் சேஃப்டி, the safely risks, guidelines to fly safely, specific aviation regulations and standardizations, drone license, miniaturization of drones, increasing autonomy of drones, the use of drones. ஸோ இப்படி ஒரு 5 யூனிட் இருக்குது. தியரியை பொறுத்தளவுக்கு முதல்ல சிலபஸை தான் பார்க்கணும், எது வந்து சிலபஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதோட கிரெடிட் பார்த்தீங்கன்னா 3 லெக்சரர் ஹவர்ஸ் 3. ஸோ இது வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ் கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு ரைட். இன்டர்னல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் 60-40 21 ரெகுலேஷனை பொறுத்தளவுக்கு. ஸோ நீங்கள் என்ன எழுதினாலும் அது வந்து கன்வெர்ட் இன்ட்டு 60, 100க்கு எழுதுறத 60 கன்வெர்ட் ஆயிரும். 40 மார்க்ஸ் வந்து இன்டர்னல், அது வந்து CA1 CA2 அப்புறம் அசைன்மெண்ட்ஸ், இதை வச்சு 40 மார்க்ஸ் உங்களுக்கு இன்டர்னல் வரும். ஸோ இந்த மார்க்ஸ் இன்டர்னல் அப்படியே வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் எழுதுகிற 100 மார்க் வந்து கன்வெர்ட் இன்ட்டு 60 அண்ட் தென் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 45 மார்க் எடுத்திருந்தால் பாஸ். ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு ஆவரேஜாக வந்துட்டு நமக்கு வந்து 50 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கி ஆகணும். ஸோ B ப்ளஸ் A ப்ளஸ் O. ஸோ இதில் வந்து Bன்றது தான் நமக்கு வந்து பாஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து 60 மார்க்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, இதில் வந்து நம்ம யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5. இதில் யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ட்ரோன்ஸ் அண்ட் சேஃப்டி, ரொம்ப சின்னதாக இருக்குது, 2 லைன் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து 2 ஹாஃப் உங்களால் வந்து பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ரிஸ்க், கைட்லைன்ஸ் டு ஃப்ளை சேஃப்லி, ஸ்பெசிஃபிக் ஏவியேஷன் ரெகுலர்லி அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன், ட்ரோன் லைசன்ஸ், இதோட வந்து ஒரு ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து மினியேச்சரைசேஷன் ஆஃப் ட்ரோன்ஸு, இன்க்ரீஸிங் அட்டானமி ஆஃப் ட்ரோன்ஸு, த யூஸ் ஆஃப் ட்ரோன்ஸ், இது வந்து செகண்ட் ஹாஃப். அதே மாதிரி ஸோ இப்போ 5th யூனிட்டை வந்து நம்ம ஃபுல்லாகவே படிச்சுக்கலாம். முதல்ல இதே மாதிரி தான் தியரிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃபை வந்து பிரித்து ஒரு 2.5 யூனிட் படிச்சிடணும். அதுக்கப்புறம் 3 யூனிட் நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4th யூனிட் அண்ட் 5th யூனிட் சேஃப்டி, அண்ட் 3rd யூனிட் வந்து ஃப்ளையிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸு. இதில் வந்து 2nd யூனிட் தான் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிசைன் அண்ட் ஃபேப்ரிகேஷன், ப்ரோக்ராமிங் அதெல்லாம் வருது. ஸோ வந்து 2nd யூனிட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 1st, 3rd, 4th, 5th இதை படித்தாலே பாஸ் பண்ணிடலாம். 2nd யூனிட்டில் இம்பார்ட்டன்ஸான டாபிக்ஸை மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு போகலாம். அந்த ட்ரோன் கான்ஃபிகரேஷன், ப்ரோக்ராமிங் அதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் நீங்கள் வந்து அதில் பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அசம்பிள் ட்ரோன் எப்படி அசம்பிள் பண்ணுறது, அதை மட்டும் பார்த்தாலே போதும். ஒரு 4.5 மினிட்ஸ் நம்ம கவர் பண்ணிவிட்டு இதை விட்டுடலாம். இப்போ தியரி எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுறது, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராப்ளமேட்டிக் பார்த்தோம். இப்போ தியரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 யூனிட் இருக்குது. அதில் வந்து 2.5 மினிட்ஸ் படிக்கணும். 2.5 மினிட்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கவர் பண்ணணும். ஒரு 3 யூனிட் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கணும். 2 யூனிட்டில் வந்து ஹாஃப் படிச்சுக்கலாம். 50 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் வந்து தியரி. ஸோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு 13 மார்க்ஸாகவும் வரலாம், 8 மார்க்காகவும் வரலாம். நிறையா வந்து அப்ளிகேஷன் கேஸ் ஸ்டடீஸ் வந்து இந்த பேப்பர்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எமர்ஜிங் டெக்னாலஜி, ஸோ தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தட் ஸ்டாண்டர்ட். ஸோ ட்ரோன் கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ்னு வரும்பொழுது அது கார்கோவில் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து பார்சல் சர்வீஸில் யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து அக்ரிகல்ச்சரில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் செக்டாரில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, டெலிவரி ஆஃப் மெயிலில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபியூச்சர் ட்ரோன்ஸ் அண்ட் சேஃப்டி, ஃபியூச்சரில் ட்ரோன் எப்படி இருக்கும், அதுக்கெல்லாம் கைட்லைன்ஸ் எப்படி செட் பண்ணுறது, எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டடி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு கொஷின்ஸை வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியரி எப்படி படிக்கிறது, ஒரு ப்ராப்ளம் எப்படி படிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போது ஹிண்ட் மைண்ட் மேப் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ 5 யூனிட்டில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம், செகண்ட் யூனிட்டில் என்ன படிக்க போகிறோம், தேர்ட் யூனிட்டில் என்ன படிக்க போகிறோம், ஃபோர்த் யூனிட்டில் என்ன படிக்க போகிறோம், ஃபிஃப்த் யூனிட்டில் என்ன படிக்க போகிறோம், அதோட பாயிண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு மறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் அதோட முதல்ல வந்து சிலபஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அந்த சிலபஸில் வந்து எதெல்லாம் முக்கியம், 5 யூனிட்டில் தியரி பேப்பராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 2 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 10 2 மார்க், அதை 5 அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிலபஸ் எடுத்து அதில் இருக்க எல்லா வேர்டுக்கும் மீனிங் மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த யூஏவி அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து தெரியாது, நம்ம ட்ரோன் நினச்சிட்ருப்போம். ஸோ வாட் இஸ் யூஏவி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங், அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து முதல்ல இதில் இருக்க எல்லா வேர்டுக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் 5 யூனிட்டு என்னென்ன வேர்டு இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான வேர்டு, அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன, அது தெரிஞ்சிச்சுன்னா 5 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இன்னொரு 5 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக தான் வரும். ஸோ சிலபஸில் வந்து 5 2 மார்க் கண்டிப்பாக டேம் ஷோர் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு 5 2 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அதில் 10 மார்க் நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக. ரிமைனிங் இருக்க 5 2 மார்க்கில் வந்துட்டு அது ஜென்ரலாக இருக்கும் கொஷின்ஸு. நீங்கள் படித்ததை வச்சு 16 மார்க்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு நம்ம வந்து ஒரு 3 2 மார்க் அட்டன் பண்ணலாம். 2 2 மார்க் கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கொஷின்ஸ் அப்படி தான் செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் இப்போ வந்து தியரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது கைடன்ஸ் வீடியோவாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த பதிவை அடுத்தடுத்து நான் வந்து போட போகிறேன். ஸோ வந்து உங்களோட சப்போர்ட்ஸை வந்து கண்டிப்பாக கொடுங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரியான நிறைய பதிவுகள் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து என்கரேஜ்மெண்ட் அப்படின்றது தானே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. நம்ம பண்ணுற விஷயத்துக்கு கரெக்டான ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து நம்ம கிடச்சிச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வந்து அதோட பதிவோட உத்வேகம், அந்த பதிவு வந்து எதுக்காக போடப்படுது, அந்த நோக்கம் வந்து கரெக்டாக வந்து சென்றடைஞ்சிச்சு அப்படின்னா அதோட இம்பேக்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ நியூட்டன் தேர்ட் லா மாதிரி தான். ஸோ வந்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு மேலும் வேணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கான அடுத்தடுத்த பதிவுகளில் வந்துட்டு நம்ம வந்து அந்த சப்ஜெக்டை பற்றி எப்படி படிக்கிறது, அது எப்படி நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து படிக்கிறது, எப்படி நம்ம வந்து அதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த ட்ரோன் டெக்னாலஜிக்கு தனியாகவே வந்து ஒரு பதிவு வந்து அடுத்தது நம்ம வந்து போடுவோம். ஸோ until then bye bye. This is Dinesh. இது உங்கள் வெர்சடைல் ப்ரோ. தேங்க்யூ.